welcome to Shruth's Kitchen Dubai. Shruthikaoda summer vacationக்கு நாங்க போன country ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா ஃபுல்லாவே சூப்பரா சுத்தி பார்த்தோம். நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். தனியா நாங்க பிரைவேட் டூர்ஸ் அண்ட் டூர் கைடும் புக் பண்ணி போனோம். அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட பட்ஜெட் என்ன அப்படின்றத முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு அவங்க கூட சேர்ந்து பேக்கேஜஸா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரா அந்த பட்ஜெட்குள்ளேயே நீங்க போய் சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்ரீலங்கால மெயினா கிளைமேட் சூப்பரா இருந்துச்சு. கிளைமேட்டை சூப்பரா என்ஜாய் பண்ணோம். Without any more delay, let's go to the video. லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. லாஸ்ட் வீடியோல பினவாலால இருக்கிற எலிஃபென்ட் ஆர்ஃபனேஜ், எலிஃபென்ட் சஃபாரிலாம் முடிச்சுட்டு இப்போ அங்க இருந்து அம்புலவாவா அப்படின்ற பிளேஸ்ல இருக்கிற அம்புலவாவா டவருக்கு தான் போக போறோம். இது ஒரு பயோடைவர்சிட்டி காம்ப்ளெக்ஸ். இது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அட்வென்ச்சர்ஸ் மாதிரியும் இருக்கும். கண்டிப்பா டவருக்கு மேல போகணும் அப்படின்னா சூப்பரான அட்வென்ச்சரா இருக்கும். ஸோ நம்ம இப்போ அங்கதான் போக போறோம். டிராவலிங் ஹவர்ஸ் மட்டும் அரௌண்ட் 1 hour 14 minutes ஆகும். 39.3 kilometers இருக்கு. போற வழியிலே அப்படியே அம்புலவாவா அப்படின்ற ரெசார்ட்டும் இருக்கு. அங்க போய் நம்மளோட லஞ்சுக்கு மீல்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே இந்த வியூ பாயிண்ட்டை என்ஜாய் பண்ணோம். இங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இங்க கிளைமேட்டு வேற லெவலு. நாங்க ஆர்டர் பண்ண ஃபுட் வந்துருச்சு. வெண்டைக்காய் துவரல் மாதிரி வச்சிருந்தாங்க, கீரை வச்சிருக்காங்க, சோயா சங்க்ஸ் மசாலா ஒன்று தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மோர் குழம்பு மாதிரி கிரேவி வச்சிருந்தாங்க அண்ட் பப்பட் வச்சிருந்தாங்க. ரைஸ் இங்க கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கு. யூஸ்வலா சாப்பிட்ற ரைஸ் மாதிரி இங்க இல்லை. சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே நாங்க கிளம்பிட்டோம். அம்புலவாவா ஹில் டாப்ல இருக்குது. அம்புலவாவா டவர்ல ஃபர்ஸ்ட் மல்டி ரிலீஜியஸ் சென்டர் இருக்கிறதுனால ரொம்ப ஃபேமஸ். இங்க கோவில், மாஸ்க் அண்ட் சர்ச் இருக்கு. இத டிக்னோமெட்ரிக்கல் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அம்புலவாலாக்குள்ள போறதுக்கு 1000 ஸ்ரீலங்கன் ருப்பீஸ் பே பண்ணணும். ஃபார் அடல்ட்ஸுக்கு, சில்ட்ரன்ஸா இருந்தா 500 ஸ்ரீலங்கன் ருப்பீஸ் பே பண்ணணும். என்ட்ரன்ஸ்லயே நிறைய ஆட்டோஸ்லாம் இருக்கு. நம்ம ஆட்டோல கூட போகலாம். ஏன்னா கார்ல வந்து ரொம்ப ஸ்லோப்பியா இருக்கிறதுனால டிராவல் பண்றது கஷ்டமா இருந்துச்சு. நாங்க 5 பேர் இருந்தனால நாங்க ஆட்டோல ஷேர் பண்ணிக்கிட்டோம். நானு, ஸ்ருத்திகா, அவங்க அப்பா 3 பேர் மட்டும் ஆட்டோல போனோம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த ஆட்டோ ரைடு. இந்த மாதிரி பயங்கர ஸ்லோப்பா இருக்கிற ஹில் ஸ்டேஷன்லாம் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். ஊட்டியை விட இந்த இடம் வந்து ரொம்ப ஹேர்பின் பெண்டு அதிகமா இருந்துச்சு. ஃபைனலா நாங்க ஹில் டாப்புக்கு வந்துட்டோம். இங்கிருந்து வியூ பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணோம். கிளைமேட்டும் நல்லா சில்லு சில்லுன்னு காத்தடிச்சிச்சு. இந்த பிளேஸ் வரைக்கும் தான் ஆட்டோ வந்து அலௌடு. இதுக்கு மேல ஆட்டோமேன் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம போய் சூப்பரா சுத்தி பார்த்துட்டு வரலாம். போற வழியிலே கொஞ்ச தூரம் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இந்த மாதிரி டயர் கட்டி அப்படியே ஜம்ப் பண்றது இருந்துச்சு. இது பார்க்கறதுக்கே ஹில் ஸ்டேஷனா இருக்கிறதுனால ரொம்ப பயமா இருந்துச்சு. இதோட சூப்பரா நம்மளோட கைடு எல்லாத்தையும் பத்தி டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் உள்ள வந்த உடனே கோவில் தான் இருக்குது. சைட்ல இருக்கிறது ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட். கோவில் வந்து அரௌண்ட் 4:30க்கு தான் ஓபன் பண்ணுவாங்க. பக்கத்துல இருக்கிறது மாஸ்க் அண்ட் இந்த சைட்ல இருக்கிறது சர்ச்சு. மூணுமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால தான் இந்த டவர் ரொம்பவே ஃபேமஸ். நம்ம இப்ப டவருக்கு மேல போகலாம். ஃபுல்லா இப்படியே சுத்தி பார்க்கலாம். மழை பெஞ்சதுனால எல்லா இடமும் கொஞ்சம் ஈரமா இருக்கு. இந்த ஸ்கல்ப்சர் ரொம்ப சூப்பரா செதுக்கியிருக்காங்க. இது பார்க்கிறதுக்கு மேட் மாதிரியே செஞ்சிருக்காங்க. வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே நம்ம மேல போகலாம்.
இந்த டவரை நம்ம கிளைம் பண்ணி மேல டாப் வரைக்கும் போகலாம். அரௌண்ட் 1000 ஸ்டெப்ஸ் இருக்கு. இத அப்பாவும் அம்மாவும் வரலன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க மட்டும்தான் போகணும். ரொம்ப சூப்பரா ஜாலியா என்ஜாய் பண்ணி போனோம். ஃபர்ஸ்ட் போக போக பயம் எதுவுமே தெரியல. ஆனா மேல டாப்ல போனோன்னு தான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அண்ட் கீழே வெளியே கூடி போகும்போது தான் ரொம்ப பயமா இருந்துச்சு. பனி மூட்டமா அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு கிளைமேட்டு. ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். காத்து நல்லா சில்லு சில்லுன்னு பயங்கரமா அடிச்சிச்சு. என் ஷாலே அப்படியே பறக்கிற அளவுல இருந்துச்சு. அம்புலவாலா டவர்ல இருந்து கீழே சீ லெவல் பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். சீ லெவல்ல இருந்து அம்புலவாலா டவருக்கு அப்ராக்சிமேட்டா 3560 மீட்டர்ஸ் இருக்கும். இந்த டவரோட ஹைட் மட்டும் 48 மீட்டர்ஸ் இருக்கு. போக போக எங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அதனால நான் போதும் கீழே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த அளவுக்கு மட்டும்தான் நாங்க டாப்ல வந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப காத்து சில்லு சில்லுன்னு அடிக்க ஆரம்பிச்சோன்னே பார்த்து மெதுவா கீழே இறங்கிட்டோம். இந்த இடத்துல படி வந்து ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். அண்ட் டர்னிங்ல இருக்கிறதுனால ரொம்ப ஸ்லோப்பா இருக்கு. கரெக்டா ஒரு ஆள் மட்டும்தான் இந்த ஸ்டெப்ல நடந்து வர அளவுக்கு தான் ஸ்பேஸ் இருக்கு. ரொம்ப கஷ்டம். நல்லா ஃபேட்டா இருந்தாங்க அப்படின்னா. ஸ்ருதிகாவை எங்களோட கைடு சூப்பரா பத்திரமா மேல வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டு கீழே வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்னால மேல இருந்து வீடியோஸ் எதுவுமே கவரேஜ் பண்ண முடியல. ஸோ அதனால இந்த வீடியோ எல்லாமே எங்களோட கைடு தான் எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஒரு சர்டைன் லிமிட் வரைக்கும் போயிட்டு நாங்க கீழே இறங்கிட்டோம். இதுக்கு மேலேயும் நம்ம போகலாம். பட் ஆனா நாங்க போகல. இதுவே எங்களுக்கு ரொம்ப பயமா ஸ்டாடியா தான் இருந்துச்சு. நாங்க மேல போய் டாப்ல நின்று போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். பேக்ரவுண்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நம்ம 360 டிகிரியுமே நம்ம நின்று போட்டோஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். அம்புலவாலா டவர் மார்னிங் 7:30 AM இருந்து ஈவினிங் 5 PM வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் மார்னிங் 6 AM ஓப்பன் பண்ணிடுவாங்க. அவங்களோட வெப்சைட்ல போய் டைமை செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பரா அம்புலவாலா பயோடைவர்சிட்டி காம்ப்ளெக்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்காவோட யூனிக் லேண்ட்மார்க்கா இருக்கிறது அம்புலவாலா டவர். இந்த டவரை பிரீத் டேக்கிங் வியூ பாயிண்டா எடுத்துக்கிறாங்க. அண்ட் இதோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரே இதோட ஆர்கிடெக்சரல் டிசைன்ஸ் தான். 48 மீட்டர் டாலா இருக்கும். கோன் ஷேப்ல டவர் இருக்கு. இந்த அம்புலவாலா டவர் கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல யாம்போலா அப்படின்ற டவுன்ல தான் இருக்குது. சீ லெவல்ல இருந்து இந்த அம்புலவாலா டவர் அரௌண்ட் 1085 மீட்டர்ஸ் ஹைட்ல இருக்கு. இந்த டவர் பாக்குறதுக்கு அவ்வளோ ஒர்த்து. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் நாங்க போற பிளேஸ் ஸ்ரீ பக்தா ஹனுமான் கோவில். இதுவும் மலை மேலதான் இருக்குது. ரம்போடா வாட்டர் ஃபால்ஸுக்கு பக்கத்துல இருக்கு. அம்புலவாலா பயோடைவர்சிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருந்து நம்ம டிராவல் பண்ணி போகிறதுக்கு 1 hour 8 minutes ஆகும். 33 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. கோவிலுக்குள்ள போறதுக்கு ட்ரெஸ் கோட் இருக்கு. ட்ரவுசர்ஸ் நாட் அலவுடு. உள்ளேயே வெஜிடேரியனுக்கான டைனிங் ஏரியா இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் ஆனா நாங்க போயிருந்த டைம்ல அது ஓபன் ஆகல. கோவில் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கோவிலோட ஓப்பனிங் ஹவர்ஸ் மார்னிங் 7 AM இருந்து ஆஃப்டர்நூன் 1 PM வரைக்கும். நெக்ஸ்ட் 3:30 இருந்து 6:30 PM வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். கோவிலை சுத்தி நிறைய கார்டனிங்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. கோவிலுக்குள்ள போட்டோஸ் எடுக்க முடியாது. நான் வெளியே இருந்தே ஹனுமானை ஜூம் பண்ணி தான் போட்டோ எடுத்திருக்கேன். ஹனுமான் ரொம்ப சூப்பரா இருந்தாரு. ரொம்ப பிளசண்டா பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு கோவில். சூப்பரா சாமி பார்த்துட்டு அப்படியே பிரகாரம் சுத்தி வந்தோம். ரொம்ப ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு.
அது பக்கத்திலே ரம்போடா வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்தோம். கோவில்ல இருந்து ரம்போடா ஃபால்ஸ் வந்து ஒரு 14.4 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. 41 மினிட்ஸ் டிரைவ் பண்ணி போனோம் அப்படின்னா சூப்பரா ரீச் ஆயிடலாம். அங்க போயிட்டு நம்ம குளிக்கலாம் முடியாது, சும்மா வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு அப்படியே நாங்க ரிட்டர்ன் பேக் வந்துட்டோம். ஃபால்ஸ் கிட்ட நின்று நிறைய போட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிக்கிட்டோம். இங்க ஃபால்ஸ்ல வாட்டர் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஃபோர்ஸா வந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப வந்து சூப்பரா இருக்கு. இந்த வாட்டர் ஃபால்ஸோட ஆரிஜின் வந்து ரொம்ப தள்ளி இருக்கு. நம்ம அங்கெல்லாம் போய் பார்க்க முடியாது. இங்க குளிக்கிறதுக்கு பேன் பண்ணிட்டாங்க. இங்க வந்து நிறைய குளிக்கும் போது ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஆகிறதுனால பேன் பண்ணிருக்காங்க அப்படின்னு கைடு இன்ஃபார்ம் பண்ணாங்க. இங்க நின்று சூப்பரா வாட்டர் ஃபால்ஸை ரசிச்சுட்டு அப்படியே பக்கத்துல வந்து பஜ்ஜி சமோசா கடைலாம் இருந்துச்சு. அங்க நின்று வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்க நைட்டு ரூம்ல ஸ்டே பண்றதுக்காக கிளம்பிட்டோம். இங்க இருந்து அரௌண்ட் 1 hour டிராவல் பண்ணி நாங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்டுக்கு போக போறோம். அங்கதான் நாங்க ஹோட்டல் புக் பண்ணிருக்கோம். ரொம்ப சூப்பரா இருக்க போகுது கிளைமேட்டு. போகும்போதே மலை சாரல் எல்லாமே இருக்கு. ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டே தான் போயிட்டு இருக்கோம். நீங்க கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்ல கண்டிப்பா நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஸ்ருதோஸ் கிச்சன் துபாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ், இஷ்க் யூ ஆல்.